இன்னைக்கு நான் உங்களுக்கு இட்லி தோசைக்கு பக்காவான சைட் டிஷ்ஷோட தான் வந்திருக்கேன். லஞ்சுக்கு சிம்பிளா ரைஸ், முட்டை தொக்கு, ரசத்தோட முடிச்சாச்சுங்க. ஈவினிங் ஒரு 6:30க்கு போல கடைக்கு போலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். போகும்போது பாருங்களேன் 6:30 தான் ஆகுது. ஆனா என்னமா இருட்டா இருக்குன்னு. ஒரு அட்வென்ச்சர் ரைடு தான் பார்த்துக்கோங்க. போகும்போது ஒரு முயலெல்லாம் பார்த்தோங்க. அதையும் நான் வீடியோ எடுத்திருக்கேன். சூப்பர் மார்க்கெட் போய் வாங்க போனது என்னவோ 2 பொருள் தாங்க. அங்க ஒரு டாய் பார்த்து என் பொண்ணுகிட்ட காமிச்சேன். அவ அத கண்டுக்கவே இல்லங்க. வீட்டுக்கு வரதுக்கே மணி 8 மணி ஆயிடுச்சு. வந்ததுமே என்ன செய்யலாம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் டக்குனு இந்த கடையில ஞாபகம் வந்தது. இது ரொம்பவே சிம்பிளானதாங்க. ஒரு பெரிய வெங்காயம், 2 தக்காளி, 1 உருளைக்கிழங்கு, 3 கத்திரிக்காய். இந்த மாதிரி பொடியா கட் பண்ணி நம்ம அது குக்கர்ல ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 1 டீஸ்பூன் சாம்பார் தூள், 2 பச்சை மிளகா, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் பெருங்காயத்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணி குக்கர் லிட் போட்டு மூடி வச்சுக்கலாம். ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். பேஸே இட்லி ஊத்தி வச்சுட்டாங்க. குக்கர் விசில் அடிச்சதுமே அதை எடுத்து அதுல இருக்க தண்ணிய மட்டும் தனியா எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் குக்கர்ல இருக்க காய்கறி எல்லாம் சேர்த்து மசிச்சு வச்சுக்கலாம். கூடவே தண்ணி தனியா எடுத்து வச்சிருந்தோம்ல, அதையும் நம்ம இது கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டா நம்ம தாளிச்சு விட்டதும் நம்மளோட சுவையான தக்காளி கத்திரிக்காய் பஜ்ஜி ரெடி.